ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த வீடியோவில் 9th நியூ தமிழ் புக்கு இயல் 2ல் இருக்கக்கூடிய பட்டமரம், அதுக்கப்புறம் பெரிய புராணம், இந்த 2 செய்யுளுக்கான ஷார்ட்கட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டமரம் செய்யுள் பார்த்துடலாம். ஸோ இப்போ பட்டமரம் அப்படின்னாலே நம்ம புக்லேயே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுவுமே இலையே இல்லாமல் ஃபுல்லாக வெறும் நல்லா காஞ்சு போய் வறண்டு போய் இருக்கிற மாதிரியான ஒரு மரம் கொடுத்துருக்காங்களா. ஸோ பட்டமரம் அப்படின்னாலே இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லை. அப்போது நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். என்னென்னா, அந்த மரத்துக்கு பின்னாடி நல்ல சூரியன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ நல்ல இலையாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், அந்த சூரிய ஒளியை தடுத்து கீழே யாராவது படுத்திருந்தாங்கன்னா நிழலை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா. அப்போ இதில் இலையே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் அங்கே உட்காடுறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த சூரிய வெளியே அந்த கிளைகளுக்குள்ளெல்லாம் அப்படியே அவங்க மேலே தானே படதானே செய்யும். ஸோ அப்போது என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னா, பட்டை மரத்துக்கு அடியில் நான் இப்போ உட்காந்தேன் அப்படின்னா என் மேலே என்ன தான் படும், சூரிய ஒளி தான் படும். அப்போ யார் இது, கவிஞர் தமிழ் ஒளி. சரிங்களா. இங்கே தமிழ் புக்குங்கிறனால என்ன ஒளி படும், தமிழ் ஒளி. அப்போ பட்டமரம் யார் எழுந்தது, கவிஞர் தமிழ் ஒளி. ஸோ அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். சரி, இது நமக்கு முக்கியமான பாட்டு இல்லை. அதனால் பாட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக உள்ளுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்கோ நம்ம அதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பல்சரி எல்லா பாடத்துலேயுமே சொல்லும் பொருளும் படித்தே ஆகணும். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சொல்லும் பொருளும்ல இருந்தெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் வருது, ஒரே ஒரு கொஸ்டினாகவும் நமக்கு கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியமான விஷயம். இப்போ இதுக்குள்ளேயே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குது. அது வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, குந்த, உட்கார. குந்தங்கிறது ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற வார்த்தை தான். அதனால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கந்தம் அப்படின்னா என்னதுங்க, மனம். இந்த மனத்தோட பொருள் என்னது, இப்போது மயங்கொலியில் வரும், இந்த மனம் வரும், இந்த மனம் வரும். அப்போது இந்த மனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாசனை. சரிங்களா, ஸ்மெல். அந்த இது. இந்த மனம் என்னன்னா மனது, உள்ளம். சரிங்களா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனம்னா என்ன, இந்த மனம்னா என்னங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது பக்கத்துலேயே கூட கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா இதை படிக்கும்போது அதை படித்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்போ கந்தம் அப்படின்னா என்னது, மனம். அடுத்தது மிசை. மிசைனா என்னதுங்க, மேல். நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிசையோட எதிர் சொல் கேட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே போட்டு வச்சுக்காங்க. இது ஆக்சுவலாக புக் பேக்கில் இருக்குது. அதனால இது பக்கத்தில் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. மிசைனா ஆக்சுவல் வார்த்தை மேல். ஆனால் நமக்கு கேட்டிருந்தது என்னது, எதிர் சொல். அப்போ என்ன சொல்லணும், கீழ். நம்ம என்ன பண்ணுவோம், மிசை நான் மேல் படித்தேன். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எதிர் சொல்லுங்கிற வார்த்தையை கவனிக்காமல் மேல் அப்படிங்கிறத போட்டுவிட்டு வந்துடுவாங்க. நானே சில நேரங்களில் அந்த வேலையை பார்த்துருக்கேங்க. இது எனக்கு தெரியும், சூப்பர் அப்படின்ட்டு டக்குன்னு டிக் அடிச்சுட்டு அங்கே ஷேட் பண்ணிடுவேன். அடடா, கேட்டிருக்கதை எதிர் சொல்லாச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் வரும் பாருங்கள் ஒரு வருத்தம். சரி, ஓகே. இப்போ குந்தனா உட்கார, கந்தம்னா மனம், மிசைனா மேல். அதோட எதிர் சொல் தான் கீழ். சரி, இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, விசனம். விசனம்னா என்னதுங்க, கவலை. இந்த பழைய படங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நீ விசனமாக இருக்கேன்னா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இது நான் கேட்டிருக்கேன். இப்போ இன்னும் பழைய படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். விசனம்னா என்னது, கவலை. சரி, அடுத்தது இலக்கண குறிப்பு அறிதல். இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நமக்கு வந்திருக்கு. எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வினை எச்சம் ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பெயரெச்சம்னு ஏதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, வினை எச்சம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட்டில் இருக்க எழுத்தை பிரித்து பார்க்கும்போது இ அல்லது ஊ வந்துச்சுன்னா அதுதான் வினை எச்சம். சரிங்களா. இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்போ வெந்து வெம்பி எய்தினா வினை எச்சம். மூடு பண்ணிங்கிறது 3 காலங்களையும் குறிக்கக்கூடியது. அப்போ ஸோ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. அடுத்து ஆடும் கிளைங்கிறது பெயர் எச்சத்தொடர். ஸோ அடுத்தது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நூற்குறிப்பு போயிடலாம். ஸோ பட்டமரங்கிறது யார் எழுதுனதுன்னு ஷார்ட்கட் வச்சு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இந்த இது காலம் படிச்சுக்காங்க. இவர் என்னென்னா இது சரி, எல்லாருமே நிழல் இருக்க மரமாக தானே தேடி உட்காருவாங்க. இவங்க என்ன பட்டமரத்துக்கு அடியில் உட்காந்தா ஒளி வரும்னு புதுசாலாம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி இருந்தால் புதுசு அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ அதுதான் என்னது, புதுவையில் பிறந்தவர். அப்போ பட்டமரத்துக்கு அடியில் உட்காந்தா ஒளி வரும், கவிஞர் தமிழ் ஒளி. சரிங்களா. என்னது, கவிஞர் தமிழ் ஒளி. அப்போ அடுத்து இது என்னடா புதுசு புதுசாக யோசிச்சுட்ருக்கானுங்க இப்போல்லாம், எதுக்கு பேசாமல் நிழல் இருக்க மரத்துக்கு அடியிலே போய் உட்காந்துடலாம் அப்படின்னா அது புதுவையில் பிறந்தவர். அடுத்தவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பாரதிதாசனோட மாணவர் யார், கவிஞர் தமிழ் ஒளி. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணுறேன். இது ஓகே, உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட்ஸ்க்கு தான் இது எல்லாமே. ஒரு சிலை நிலையாக ஒரே இடத்துல ரொம்ப வருஷமாக இருக்குங்க. ஒரே இடத்துல நிலை பெற்று நிற்கிறது தான் என்ன சொல்லுவோம், நிலை பெற்ற சிலைன்னு வச்சுக்காங்க. சரியா? அதை டெய்லியும் ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குதுங்கிறப்ப அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. அது யார் அப்படின்னா வீராயி. நிலை பெற்ற சிலையை வீராயி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த சிலையை செதுக்குனா கவிஞன் இது என்ன ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு காதல் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ நிலை பெற்ற சிலையை வீராயி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சிலையை செதுக்கின கவிஞன் மேலே என்ன வந்துருச்சு, காதல் வந்துருச்சு. சரியா? அப்போ என்ன பண்ணுதுன்னா, இது ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான், யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணு அந்த கவிஞன் மேல் காதல் வந்தனால அதை ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது. அப்போ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ மே தினமே வா, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரு சபதம் எடுக்குது. அப்போது இப்போ ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, பயங்கர சீரியல் லைட்லாம் போட்டு அப்படியே வெட்டிக்க வச்சு அப்படியே பொக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு 2 விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிது. என்னென்னா, கண்ணப்பன் கிட்டே இருந்த கிளியையும் ஒரு குருவியையும் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிது. கிளி, குருவி. சரிங்களா? அப்போது அடுத்து அப்போ ஐயோ அந்த தமிழ் சமுதாயம் தப்பாக பேசுமே அப்படின்னு நினைக்கிது. சரி, என்னமோ பேசிட்டு போகுது, என்னோட காதலை தானே நான் வெளிப்படுத்துகிறேன், நான் ஒரு மாதவி காவியமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுது. என்னென்ன வந்துச்சு, ஒரு நிலை பெற்ற சிலையை வீராயை பார்த்துட்டே இருந்தனால அந்த கவிஞனின் மீது என்ன வந்துடுது, காதல் வந்துடுது. அப்போ மே தினமே வருக, அன்றைக்கி நான் கிளியையும் குருவியும் தூக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். இந்த தமிழர் சமுதாயம் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு மாதவி காவியமாக கூட நான் இருந்துக்கிறேன், ஆனால் நான் நினச்சதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைக்கிது. ஸோ இதுதான் அந்த புக்ஸுக்கான ஷார்ட்கட். சரி, இது எல்லாமே படித்தோமே. இந்த பட்டமரம்ங்கிற பாடல் எந்த புக்கிலேருந்து வந்துச்சுன்னு படித்தோமா? அது எங்கன்னா தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான் என்னது, இந்த பட்டமரம் அப்படிங்கிற பாடல். சரி, இப்போ ஓவராலாக என்ன ஆயிடுச்சுன்னா, பட்டமரம் முடிஞ்சிருச்சு. பட்டமரம்ங்கிறது யார் எழுதுனது, தமிழ் ஒலி. அவர் பாரதிதாசனோட மாணவர். இவர் புதுவையில் பிறந்தவர். புக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பட்டமரம்ங்கிற பாட்டு தமிழ் ஒலியின் கவிதைகள்ங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பெற்றது. ஸோ ஒரு போர்ஷன் முடிச்சிட்டோமா? இன்னும் அடுத்தது பெரிய புராணம். பெரிய புராணம் பார்த்தோன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த பெரிய புராணம் பொறுத்த அளவில் நமக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும் தாங்க முக்கியம். அதில் ஒரே ஒரு மனப்பாட பாடல் தான் இருக்கும். அதனால் அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லைங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். நம்ம பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே மேக்ஸிமம் ஃபுல்லாக சொல்லும் பொருளும் தான் மேட்ச் த ஃபாலோயிங் தான் வந்துருந்துச்சு. அப்போ மேட்ச் த ஃபாலோயிங்னா பார்த்துக்கோங்க, ஒரு கொஷினில் 4 சொல்லும் பொருளும் இடம்பெற்றோம். அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியங்கிறத பார்த்துக்கோங்க. சரி, பெரிய புராணங்கிறது சேக்கிலார் எழுதினார் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேருந்து படிச்சுட்டு தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வயசானவர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருனா, 1 டசன் பென்சில் வாங்கிட்டு அவரோட ஒரு லவ்வருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரப்போஸோ இல்லை யாருக்கோ கிஃப்ட்டோ அவருக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, பெருசு ரொம்ப சோக்காக இருக்கியே, இதெல்லாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ என்னென்னா, பெருசு அப்படிங்கிறது என்னென்னா பெரிய புராணம், சோக்காக இருக்கியே அப்படிங்கிறது என்னென்னா சேக்கிலார். இது ஒரு வேளை புதுசாக படிக்கிறேன், எனக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு தெரியலன்றவங்களுக்காக தான் இது. அந்த 1 டசன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, 1 டசனில் எத்தனை எண்ணிக்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 எண்ணிக்கை இருக்குமா? அப்போ இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? ஷார்ட்கட் ஓகேன்னு நினைக்கிறேன். மோக்கையாக இருந்தால் விட்டுருங்க. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் என்னென்ன பார்த்தோம், பெரிய புராணம், சேக்கிலார், இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த நுழைய முன்னில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் பெரிய புராணத்தில் எந்த நாடை பற்றி குறிப்பிட்றாரு அப்படின்னா, சோழ நாடை பற்றி குறிப்பிட்டிருக்காரு, காவிரி நதியை பற்றி குறிப்பிட்றாரு. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். எந்த நாட்டை பற்றி சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கங்க. 2023 தான் கேட்டிருக்காங்க. சோழ நாட்டை பற்றி பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, காவிரி யாரை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது சொல்லும் பொருளும் நம்ம போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மா அப்படின்னா வண்டு. மா அப்படிங்கிறதுக்கு மொத்தம் 12 பொருள் வரும். இந்த மா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் 12 பொருள் வரும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ ஃபர்ஸ்ட் டேர்மில் முதல் உரைநடை இருக்குது இல்லைங்களா, அதில் வரும். ஸோ என்னென்னு கூட சொல்லிடுறேன், இங்கேயே கூட நோட் பண்ணிக்கோங்க. மா அப்படிங்கிறதுக்கு என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு பெரிய, திருமகள், மரம், விலங்கு, அழகு, அறிவு, அளவு, அழைத்து, துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த 12 வார்த்தைகள் மாவை பொருந்தும். இந்த பாடலில் மா அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வண்டை குறிக்குது.
அடுத்தது மது அப்படின்னா தேன், சரிங்களா. பின்னாடியே வந்து இன்னொன்று வந்து என்ன வரும்னா வேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த வேரிங்கிற வார்த்தைக்குமே என்ன தான் அர்த்தம்னா தேன் தான் அர்த்தம், சரிங்களா. மதுனாலும் தேன் தான், வேரினாலும் தேன் தான், சரிங்களா. அடுத்தது வாவி பொய்கை. ஸோ வாவினா பொய்கை. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர் முதல் அப்படிங்கிறது வந்து நெற்பயிர், தரளம் வந்து முத்து, பணிலம்னா சங்கு. சங்குக்கு வந்து இன்னும் ஒரு பேரும் வந்து கீழே வந்து வரும், என்னென்னா சுரிவலை, வலை அப்படின்னாலும் வலை, இந்த வலைனாலும் சங்கு அப்படிங்கிறத மீன் பண்ணும். அடுத்த பாட்டில் வந்து பார்ப்போம். ஸோ பணிலம்னாலும் சங்கு தான். வரம்புனா வரப்பு, வயலில் இருக்கக்கூடிய வரப்பு, சரிங்களா. அடுத்தது வந்து தான் மனப்பாட பாடல். இது வந்து எப்படி ஞாபகம், காடெல்லாம் மாடெல்லாம் கோடெல்லாம் நாடெல்லாம். ஸோ காடு மாடு கோடு நாடு எல்லாமே சோழ நாட்டில் பெருசாக தான் இருக்கும். சோழ நாடுங்கிறது சோழ நாட் அந்த இது தாங்க. ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸில் பார்த்தோம், நுழைவு முன்னில் பார்த்தோம் இல்லையா, அந்த இது வந்து குறிக்குது. எல்லாமே பெருசு தான் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பெரிய புராணம். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். காடெல்லாம் மாடெல்லாம் கோடு நாடு. அப்போ காடு மாடு கோடு நாடு எல்லாமே சோழ நாட்டில் எப்படி தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. சரி, இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா களை அப்படின்னா கரும்பு, கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த சோலை அப்படிங்கிறது 7th புக்கில் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த இதுதான். அடுத்து வந்து குலைனா சிறுக்கிளை, இது வந்து 7thலேயே வந்து படிச்சிருக்கோம். அரும்புங்கிறது மலர் மொட்டுன்னு வந்து சொல்லலாம். அடுத்து மாடுங்கிறது பக்கம், மாடுங்கிறது சின்ன கிளாஸ் புக்கில் வந்து செல்வம்னும் படிச்சிருக்கோம், இங்கே வந்து பக்கம். நெருங்கு வலை, நான் சொன்னேன் இல்லையா, வலைங்கிறது சங்கையும் குறிக்கும். அப்போ நெருங்கு வலைனா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படிங்கிறது வந்து குளக்கரை. ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இல்லைங்க, அடுத்த சாங்கில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆடுனா நீராடும், மேதினா எருமை, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். மேதிங்கிறது எருமை, ப்ரீவியஸ் இயர் கொஷின். துதைந்து எழும்னா கலங்கி எழும், கன்னி வாழை இளமையான வாழை மீன். ஸோ அடுத்தது வந்து சூடு நெல் அரிக்கட்டு, சுரிவலை சங்கு, வேரி தேன், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். அங்கே வந்து மதுனா தேன் சொன்னேன், இங்கே வேரினா தேன். ஆல்ரெடி இது சொன்னேன் இல்லையா. சுரிவலைனா சங்கு, இந்த வலைன்னு வந்துட்டாலே என்ன தான், அது சங்கு தான். அந்த வேரி தேன்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதாவது இந்த 4மே வந்து சொல்லும் பொருளும்ல வரிசையாக வந்தது தான். அது வந்து திரும்ப தனித்தனியாகவும் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்கிறத பர்டிகுலராக சொல்கிறேன். பகடுங்கிறது எருமை கடா, மேதினா எருமை, பகடுனா எருமை கடா, பாண்டில் வந்து வட்டம், சிமைய மலையுச்சி. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பகடு எருமை கடாவை. ஸோ அடுத்தது வந்து எல்லாமே மரத்தை பற்றி குறித்து வரக்கூடியது. நாளிகேரம்னா தென்னை, நரந்தம் நாரத்தை, கோழினா அரச மரம், சாலம் ஆச்சா மரம், தமாலம் பச்சிலை மரம், இரும்பு வந்து பருத்த பனை மரம், சந்து சந்தன மரம், நாகம் நாகமரம், காஞ்சி ஆற்றுப்பூவஸ். இது எல்லாமே ஒரு லிங்கடாக தான் வரும். ஸோ பெருசாக ஷார்ட்கட் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. இப்போ அடுத்து ஃபுல்லாகவே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாட்டோட விளக்கங்கள் வந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா, இது ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக என்ன வச்சுக்கணுன்னா, இது சோழ நாடு காவிரியாரை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து சோழ நாடு அப்படிங்கிறது வந்து சோறுடைத்த நாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நமக்கு எது முக்கியம் ரொம்ப அப்படின்னா, அந்த நூற்குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்னா சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இது எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய புராணம் இருக்கு இல்லையா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நன்னூல் வந்து இருக்குது. பவனந்தி முனிவர் வந்து எதை வழிநூலாக வச்சு எழுதினார், தொல்காப்பியர் எழுதுனா தொல்காப்பியத்தை வழிநூலாக இதாகி தான் வந்து நன்னூல் வந்து வந்துச்சா, அதை தொல்காப்பியத்தை வச்சு எழுதி தான் நன்னூலை வந்து உருவாக்கியிருந்திருக்காரு. ஸோ அதே போல் இந்த பெரிய புராணம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரர் இருக்கார் இல்லையா, சுந்தரர் வந்து என்ன புக் எழுதினார்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற புக்கை பற்றி எழுதியிருந்தார். ஸோ இதை வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து கொஞ்சம் விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு எழுதினார். இந்த புக்கவே விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதின்னு எழுதினார், சரிங்களா. அப்போது சேக்கிலார் வந்து என்ன பண்ணார்னா, சுந்தரர் எழுதின திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்ட திருவந்தாதியும் ரெண்டையும் அடிப்படையாக வச்சு தான் இவர் வந்து ஒரு புராணத்தை வந்து எழுதினார். அதுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம் தான் வச்சார். அதுக்கப்புறம் இந்த நூலோட பெருமையோட காரணமாக தான் என்ன ஆயிடுச்சு, இது பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க, சரியா. ஃபஸ்ட்டு யார் எது எழுதினாங்க, சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை எழுதினார், அடியவர்களோட பெருமையை பற்றி கூறுது. இவரை வந்து நம்பியாண்டார் நம்பி இந்த நூலை கொஞ்சம் விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதின்னு எழுதினார். இது அப்போ அடியர் பெருமைனா இதுவும் யாரை பற்றி தான், அடியர் பெருமையை பற்றி தான் கூறுது இல்லையா. அப்போது சேக்கிலார் வந்து கொஞ்சம் ரெண்டையுமே அடிப்படையாக வச்சு யாரை பற்றி எழுதினார்னா 63 அடியாரில் இருக்கக்கூடிய 63 பேரை பற்றி எழுதியிருக்காரு. எத்தனை பேர், 63 பேரை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து திருத்தொண்டர் புராணம் தான் ஃபஸ்ட்டு பேர் வச்சார். இதோட பெருமையின் காரணமாக என்னவா மாறிடுச்சு, இது பெரிய புராணம் அப்படிங்கிற பேராக மாறிடுச்சு.
அடுத்து இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சொன்னேன், ஒரு டசன் பென்சில் வாங்கிட்டு வெயிட் பண்ணாருன்னு சொன்னேன்னா அப்போ இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் சேக்கிலார். இவர் 2ஆம் குலோத்துங்க சோழ அரசோட அவையில் முதலமைச்சராக வந்து இருந்தவர். எத்தனாவது குலோத்துங்க சோழன்? 2வது குலோத்துங்க சோழன். சரி, சேக்கிலாரை பக்தி சுவைனானி சொட்ட சொட்டா பாடிய கவிவளவன் யாருங்க சொன்னது? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவரை பற்றி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி ஹையர் செகண்டரி புக் பேக்கில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து இருக்குங்க. ஸோ வந்து அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த லெசனில் அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டு. ஏன்னா இது பாரதியார் எழுதினது. அப்போ பாரதியார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து என்ன ஆகிறாரு, சிலபஸில் வந்து கவர் ஆகிறாரு இல்லையா? அப்போ அவர் எழுதின பாடல்கள் வந்து எங்கே இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பாக்ஸில் தானே இருக்குது, அப்படிலாம் விடவே கூடாது. பாரதியார் அப்படின்ட்டு எங்கே வந்தாலுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வானகமே இல வெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்றத யார் எழுதியிருக்கா? பாரதியார். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பட்டமரம், அதுக்கப்புறம் பெரிய புராணம்க்கான ஷார்ட்கட்ஸ் வந்து எதுக்கெலாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கேன். நான் எங்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதான். கண்டிப்பாக வந்து பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ரிவைஸ் பண்ணும்போது எந்தெந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து நம்ம வந்து 9th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். 2:30க்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். கண்டிப்பாக வந்து 9th டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி குடும்பம். அந்த ஒரு பாடம் மட்டும்தான் டாபிக். சரி, நான் இது வந்து இன்னும் படிக்கலையே அப்படிங்கிறவங்க நம்ம சேனல்லே வந்து வீடியோ இருக்குது, ஷார்ட்கட் வீடியோ இருக்குது. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 to half an hourல வந்து என்ன பண்ணிடலாம், 20 minutesலேருந்து half an hourல வந்து கண்டிப்பாக வந்து அந்த லெசனை படித்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பார்த்தலான்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறுக்கான ஷார்ட்கட். அந்த புறநானூருக்கு பின்னாடி கற்பவை கற்றப்பின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு ஆலேருந்து ஊ வரைக்கும் ஒரு 5 கோட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கெலாம் எப்படி ஷார்ட்கட் வச்சு டக்குனு இது 5மே புறநானூறு தான் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தலாம். தண்ணீரோட அந்த ஆசிரியர் வந்து எங்கே வேலை பார்த்தாரு, என்ன புக் எழுதினார், அதுக்கும் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்துருக்கு. அந்த இலக்கணத்துக்கும் வந்து நிறையவே வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக பார்த்தலாம். 6th ஓல்டு புக் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டாச்சு, 2 இயல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. வேணும்னு வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ வந்து பார்க்காதவங்க வந்து அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. ஆஃப்டர்நூன் 2:30க்கு 9th ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் குடும்பம் வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து டெய்லி ஈவினிங் வந்து தமிழ் தினமும் 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது தினம் 10 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அதையும் வந்து சேர்த்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.